irregularity. டெல்லியில தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள். irregularity சரி பண்ண சொல்றாங்க. ஃபேர் நீட் கேக்குறாங்க, பேன் நீட் கேட்கல. இது முதலாளிகளோட இன்டர்பிரேஷன். டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இன்டர்பிரேட் பண்ண சொல்லி திரு நரேந்திர மோடிக்கு சொல்லி தர்றார். பாவம் திரு நரேந்திர மோடி அவராக எதுவும் செய்யறது இல்லை. வெளிநாட்டுக்காரன் தூண்டாம திரு நரேந்திர மோடி எதையுமே செய்யல. அதனால தான் கண்ணடிச்சியா மாணவர்கள் எதையாவது செஞ்சா உடனே இது வெளிநாட்டு சதி. வெளிநாட்டு சதியின் மொத்த உருவம் திரு நரேந்திர மோடி தான். மொத்த உருவம். காரணம் என்னன்னு கேட்டா WTO கேட்ஸ் ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷரத்துகளை எடுத்து படிச்சு பாருங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணுமா? ஃபாரின் யூனிவர்சிட்டி இங்க வந்தா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணுமா? ரெண்டு காரணத்தை சொன்னாங்க. ஒன்று தரத்தை தீர்மானிக்கிறோம், இன்னொன்று வணிகமயத்தை ஒழிக்கிறோம். திரு நரேந்திர மோடி அமைத்தது பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி குழு. அந்த குழு நீட்டை சொல்லல. 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை 2016 மார்ச் 8 நாடாளுமன்றத்தில் 2 அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குழுவுல பாதி பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் எம்பிக்கள். அந்த அறிக்கை நீட்டு சொல்லல. அந்த அறிக்கை காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் சொல்லிச்சு. எந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டு சொன்னாங்க. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ரெகுலேஷன் NP 32 of list 2 schedule 7. நீங்க பாபா சாஹிப்பை எந்த அளவிற்கு படிக்கிறோமோ, ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை நடைபாதை தோறும் வாசிக்க வைக்காத பெரும் குற்றவாளிகள் நாம். அதன் விளைவுதான் 10 ஆண்டு காலமா தெருவில் நிற்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. நமக்கான உரிமை எழுதப்பட்டிருக்கிற அந்த உரிமையை வாசித்து பார்க்க கூட நம்மால் முடியலையே. இந்த ரெண்டு காரணத்தை சொன்னாங்களா? நீட்டுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கல்லூரியில ஒரு மாணவர் அதிக மதிப்பெண் இருக்கிறவரை சேர்க்காம குறைந்த மதிப்பெண் இருக்கிறவரை சேர்த்துட்டா அது குற்றம். அந்த நிர்வாகத்தின் மீது நீ என்ன செய்யலாம்? நடவடிக்கை எடுக்கலாம். அரசு கட்டணத்தை போட்டா அந்த கட்டணத்தை விட கூடுதலா வாங்கினா அது குற்றம். நீங்க வழக்கு தொடுக்கலாம். அது நடந்திருக்கு. இப்போ நீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டா 50% இடத்திற்கு கட்டணம் தீர்மானிக்க முடியாது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 நரேந்திர மோடி அவருக்கு கொண்டு வந்த சட்டத்தின்படி கட்டணத்தை தீர்மானிக்க முடியாது. 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. 5 ஆண்டுகளுக்கு 1 கோடியில் இருந்து 1.25 கோடி. அங்க 1 கோடியில் இருந்து 1.5 கோடி செலவு செய்தா எங்க போக முடியும்? 24 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு சொல்றாங்களே. அந்த 24 லட்சம் பேர் எதுக்கு எழுதுறாங்க தெரியுங்களா? 65,000 அரசு கல்லூரிக்கு எழுதுறாங்க. அரசு கல்லூரி இடம் 65,000. வெறும் 65,000க்கு தாங்க அகில இந்திய அளவுல. இந்த தேர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப, தேர்வே கிடையாது. இந்த நீட் மோசடியில இந்தியர்கள் மட்டும் பங்கு பெறல. ஃபாரினர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா NRI இவன் கூட யாரு போட்டி போடணும்னா தஞ்சாவூர்காரன் போட்டி போடணும். இவன் கூட யாரு போட்டி போடணும்னா திருவள்ளூர் மாவட்டக்காரன் போட்டி போடணும். இவன் கூட யாரு போட்டி போடணும்னா புளியாந்தோப்புக்காரன் போட்டி போடணும். யாரு கூட? லண்டன்காரன் கூட, அமெரிக்காக்காரன் கூட. இதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். இந்த நீட் நடைமுறையில உங்களுக்கு 720 மார்க். இந்த 720 மார்க்ல 650க்கு கீழே வாங்கிட்டாங்கன்னா பெரும்பகுதி பிள்ளைங்க இந்த 65,000க்குள்ள போக முடியாது. மிச்சம் இருக்கிற இன்னொரு 65,000 தனியார் நிர்வாகம். இந்த சிக்கலே வல்லுநர் குழு, உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்ற நிலைக்குழு எல்லாம் சொன்னது தனியார் கல்லூரியை பற்றி தான். தனியார் கல்லூரியில முறைகேடு சொன்னாங்க. இப்ப அந்த தனியார் கல்லூரியில நீட்டுக்கு பிறகு இந்த 650க்கு கீழே ஒருத்த மார்க் வாங்கிட்டா இந்த 500ல இருந்து 650 இருக்கிறவன் அப்ளை பண்றதுல கவுன்சிலிங்கே போறதில்லை. ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது? 1 கோடி ரூபாய் பணம் கட்ட. அவன் யாரே ரிப்பீட்டர். அப்ப கவுன்சிலிங்ல யாரோ போறான்னா 720க்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் இந்த வருஷம் 212. போன வருஷம் 137, 147. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 107, 109, 117 குறைந்தபட்சம். இந்த குறைந்தபட்சம் பெற்றாலே 58% இருக்கிற பேர்.
அவன்ல யார் பணம் இருக்கோ அவன் போய் சேர முடியும். இப்ப நீங்க என்ன செய்ய முடியாது? தனியார் கல்லூரிகள்ல ஏண்டா 550 மார்க் வாங்கினவன் ரிப்பீட்டர் அடுத்த நீட்டுக்கு தயாராயிட்டு இருக்கிறான், எப்படிடா 250 மார்க் வாங்கின உள்ள போனா கேட்க முடியாது. ஞானம் ஜெயராமன் அவர்கள் பிடிமன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல இதுதான் அந்த அந்த பிள்ளை, அந்த அப்பா, அந்த விவசாயி அந்த பிள்ளைய நல்லா பிளஸ் 2 படிக்க வச்சிருப்பாரு. அவன் பிள்ளையோட ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்வான், சேர்ந்துருவான். கேட்பான், ஏய் உன்னை விட கம்மியா மார்க் வாங்கிட்டானே எப்படா போய் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டா அவங்க அப்பாவால சுட்டு கட்ட முடிச்சது. நண்பர்களே, தோழர்களே, நீட் நடைமுறையில நீங்க யாரை கேள்வி கேட்க முடியாது? தனியார் கல்லூரிய கேள்வி கேட்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? கவுன்சிலிங்ல வந்தான்னு சொல்லுவான். ஏண்டா 50 லட்சம் ரூபாய்க்கு 2014 அலர்னாங்க, 1.25 கோடி ரூபாய் கேட்கறீங்க, கேட்க முடியாது. ஏன்னா சட்டப்படி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சட்டம் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கு? உரிமை கொடுத்திருக்கு. அது நீட் யாருக்கு? குழந்தைக்கா? நீட் யாருக்கு? மருத்துவ கல்விக்கா? நீட் யாருக்கு? தரமான மருத்துவ உருவாக்குவதற்கா? கிடையவே கிடையாது. நீட் என்ற ஊழல் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக அதன் வாயிலாக இவ்வளவு கோடி செலவு செய்து மருத்துவராக வந்தா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரமாட்டான். போலீஸ்ல உதவாங்கிய உடம்பு வளர்த்த ஆளு. ஸ்கூல் டைம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நோம்பாக்க F2 F3 அது வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா போலீஸ் வரதான் காரணம். சரியா? இந்த 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 உடம்புக்கு என்ன காரணம்? ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட்டு போய் உங்க அப்பா அம்மா வேக்சின் போட்டது காரணம். ஜென்மத்துக்கு உங்க பேரம் பேசிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீட் நடைமுறை தனியார் மருத்துவ கல்லூரிகள் கொள்ளையடிப்பதற்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கும் அதன் மூலமாக கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு ஃபீடர் மருத்துவமனையாக பிரைமரி ஹெல்த் சென்டர் மாறும். அது கிளினிக்காக மாறும். ஒரு மாபெரும் சதி. மருத்துவ கல்வி சுகாதாரம் இரண்டுக்குமான மாபெரும் சதி. அந்த சதியை முறியடிக்கின்ற மாணவர்கள் தேசபக்தர்கள், பீம்ராவ் அம்பேத்கரின் பேர பிள்ளைகள், தந்தை பெரியாரின் பேர பிள்ளைகள். எனவே பீம்ராவ் அம்பேத்கர் முழக்கம் இருக்கும் வரை நீ அந்நியம் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, அந்நிய நாட்டின் கைக்கூலி நீதான். எனவே நீதான் ராஜினாமா செய்ய வேண்டும். நீட் ஒழியும் வரை உலகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் இந்த போராட்டத்தை வலுவாக நடத்துவார்கள். தொழிலாளி வர்க்கத்துடைய ஒற்றுமை ஓங்கட்டும், மாணவர்கள் ஒற்றுமை, வாலிபர் ஒற்றுமை ஓங்கட்டும். ஜெய் பீம்.